ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. இல்லை அவருக்கு கரெக்டாக நடிச்சிருக்காரு. டான்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக நடிச்சிருக்காரு. மெசேஜ் என்டர்டைன்மெண்ட் தான், நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது, எல்லாருமே போய் வாட்ச் பண்ணலாம். எல்லாமே இருக்குது, காமெடி, லவ் சீன்ஸு, ஆக்ஷனு, சஸ்பென்ஸு எல்லாமே இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கும் நல்ல ரோல் தான். அவங்களும் மூவி ஃபுல்லாக வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காலேஜ்லேருந்தே வந்தது தான் ஃபைட். எலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வந்து அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை வந்து அடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோதான், அதில் ஓரியன்டாக தான் காமிக்கிறாங்க. ரொம்ப பொலிட்டிக்கலாக இல்லை. ஸ்டூடெண்ட் பேஸ்டு மூவி தான், நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நல்லா இருக்கும் படம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே டிபெண்ட் ஆகாமல் சீனியர் பாஸ்ட் சீனியர்ஸோட படமாகவும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியோட, ஒரு க்ரைம் த்ரில்லரோட, ஒரு காமெடி சீக்வன்சஸோட எல்லாமே மிக்ஸ்டாகி ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே வந்திருக்கு. லெனின் சாரோட ஆக்டிங், அதுக்கப்புறம் எங்கள் கேஆர் வினோத் சாரோட டைரக்ஷனில் சூப்பராக வந்திருக்கு. பொன் பார்த்திபன் சாரோட ரைட்டிங்கில், கைலாஷ் மேனன் சாரோட மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் சாங்காக மாறுறதுக்கான எல்லா ஒரு இதுவும் இருக்குது. சின்மை மேம் வாய்ஸில் வந்திருக்கு மிலிரா சாங். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டர்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ. வேறு லெவல் சார், வேறு லெவல். ஆக்சுவலாக புதுமுக நடிகர் மாதிரியே மிஸ்டர் லெலின் அவர் ப்ரொடியூசர், அது புதுமுக நடிகர் மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருந்தார். அதோட டைரக்டரோட இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல த்ரில்லிங்காக வந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா ஸ்டூடெண்ட்டோட பவர் என்னன்னு கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு சார். இட்ஸ் அ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்றது இந்த படம் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் அ ஃபேமிலி ஸ்டோரி, எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம், ரியலி என்டர்டெயின்மெண்ட் சார். இது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸோட பவர் மட்டும்தான், அதுதான் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸோட சிம்பிள், ஸ்டூடெண்ட்ஸோட நினச்சா எலெக்ஷனை வந்து எப்படி வேணாலும் திருப்பலான்றதுக்கு இது ஒரு யதார்த்தமான படம் தான். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை நினச்சா அது எப்படி வேணாலும் மாற்றலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் சார். அதை விட கைலாஷ் சாரோட மியூசிக் சூப்பர். ஏன்னா அந்த வில்லனை கொடுத்த பிஜிஎம் இருக்குது பாருங்க, வேறு லெவல் சார், வேறு லெவல். செம்மையாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். லைக் த்ரில்லிங்காக இருந்துச்சு. பாலிடிக்ஸ் சட்டிலாக காமிச்சிருக்காங்க அதில். ஆல்சோ வந்து கடைசி வரைக்குமே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. லைக் கிளைமேக்ஸ் என்னன்னு எனக்கு கெஸ் பண்ணவே முடியல, அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அது காலேஜ்குள்ளே வரும், அந்த சீக்வென்ஸ் வரும். ஆல்சோ காலேஜ் இல்லாமலேயும் பாலிடிக்ஸ் அதில் சட்டிலாக காமிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு. நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை, நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. சின்மை ஒரு சாங் பாடியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட இல்லை ஃபேமிலியோடையே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, என்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லாயிருக்கு. எப்படி ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியும். அவங்க காலேஜ் டேஸில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். க்ரைம் இருக்கிற மாதிரி இருக்கும். கெஸ்ஸபிளான சீன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம ஒன்று நினைப்போம், பட் அங்கே நடக்கிறது வந்து வேறையாக இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு கேரக்டர் பிடிக்காத கேரக்டர் அந்த மாதிரி கூட நல்லா போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஜாலியாகவும் போகுது, நம்ம எப்படிலாம் காலேஜில் ஃபன் பண்ணுவோமோ அந்த மாதிரியும் போகுது. அண்டு கொஞ்சம் சீரியஸாகவும் போகுது. லைக் கதை நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் சீரியஸாக போகுது. இது மெசேஜ் நம்ம அதான் காலேஜ் படிக்கும்போது எப்படிலாம் இருக்கணும், தப்பாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸால் நம்ம பெரிய பொலிட்டிஷியன் பணக்காரங்களாக இருந்தால் எல்லாமே பண்ணிட முடியுன்ற மாதிரி இல்லாமல் நல்லா ஓவராலாக எல்லாமே நல்லாயிருக்கு. படமும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இதில் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இருந்துச்சுங்க. ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருந்தாரு, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக நடித்த மாதிரி ஃபீல் ஆகலை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ், காலேஜ், ஸ்கூல் எல்லாருமே பார்க்கலாம். ஓவரால்
அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும், அது பார்த்தா தெரியும். ரெட் லேபிள் பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. நல்ல அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க, நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். மெசேஜ்லாம் இருக்குது, ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஸ்டோரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது, த்ரில்லிங்கும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் த்ரில்லிங்காக இருக்கும். மியூசிக் வாஸ் குட். எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ இட்ஸ் சஸ்பென்ஸான ஒரு படமாக இருந்தால் கூட நடுவில் அந்த டைமிங் காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே புதுமுகம் இல்லையா, ஐ மீன் லைக் மெயின் ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறேன், லீட்ஸ்லாம் சொல்கிறேன், எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆக்ட் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, மஸ்ட் வாட்ச் மூவி, ஒரு டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சாரி, இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் தானே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லராக போகுது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி. நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது சார், பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது, நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. மெசேஜ் என்னன்னா ஒரு நார்மல் தான் சார். நம்ம காலேஜில் இருக்க 2 பேரும் பிரச்சனைகளை வந்துட்டு ஆல்ரெடி காலேஜில் இருந்தவர் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறாருன்ற போல நல்லா இருக்குது, ஒரு நியூவாக இருக்குது, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் இது மாதிரி எல்லோரும் பார்க்கலாம் சார், ஃபேமிலி கூட பார்க்கலாம், நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக தான். சாங்ஸ்லாம் கூட ஃபஸ்ட்டு சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, அதான் லாஸ்ட் சாங்கும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது, நான் எங்கேஜிங்காக போச்சு. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி தான் இருந்தது படம். கண்டிப்பாக பார்க்கலாம், நம்பி வாங்க பார்க்கலாம். அது புது படம், அது நியூ மூவி மாதிரியே தெரியல, நல்லா நடிச்சிருந்தார். ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி. ஆமாம், நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுறேன். சாங்ஸ் நல்லா இருந்தது, எங்கேஜிங்காக போச்சு படம். டியூரேஷனும் ரொம்ப அதிகமாக இல்லை, ஷார்ட்டாக தான் இருந்தது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. இது க்ரைம் த்ரில்லர், ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு, ஒரு க்ரைமு, அதை பற்றின கதை நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. மெசேஜ்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது, ஒரு கமர்ஷியல் படம் தானே அது. ஸோ அதுக்கான எலமெண்ட் எல்லாமே இதில் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், எலெக்ஷன்லாம் இதில் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. லவ் அண்டு க்ரைம் பேஸ்டு ஸ்டோரினா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிற, மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. என்ன சொல்ல வராங்கன்னா, அது எப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு நீங்கள் எப்படி மறைக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உள்ளே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான், ஒரு க்ரைம் பேஸ்டு மூவி. ஆனால் லவ்வும் இருக்குது.